வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் வனத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பர்மனண்ட் நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11/2/2025 அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோட நோட்டிஃபிகேஷனோ அல்லது அதோட அஃபிஷியல் வெப்சைட்டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து டேரெக்டாக இது வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சியிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் கமிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்ருக்காங்க. இதில் இந்த எக்ஸாமினேஷன் இருக்குது. அந்த எக்ஸாமினேஷன்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருப்பாங்க. அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி எக்ஸாமினேஷனுக்காக உங்களுக்கு 2025க்கான உங்களுக்கு த்ரோ சிஎஸ்பி ப்ரைமரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 22/1/2025 அண்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா இவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 25/5/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் உங்களுக்கு டியூரேஷன் ஒரு நாள் இருக்கும். அண்டு 11/2/2025 அன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இந்த கேபிசி நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 11/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அண்டு இதெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு மேரிடு அன்மேரிடு யார் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஹவு டு அப்ளை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்டு மோடிஃபை அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 12/2/2025 18/2/2025 வரைக்கும் நீங்கள் 7 days உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் சப்மிஷன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 February 2025 till 18 hours வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ வரைக்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சர், அதாவது நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஜெக்டிவ் டைப்புன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். 4 கொஷின் கொடுத்துட்டு அதில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஆஃப்லைன் மூலிமா தான் நடக்கும், ஆன்லைன் மூலிமாலாம் நடக்காது. ஓஎம்ஆர் ஷீட்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மூலிமா தான் நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கஸ்டமர் கேர் நம்பரோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த 12 நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் இவங்க கொடுத்துருக்குற காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 17 hours வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷனோட சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி எக்ஸாமினேஷனோட சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு 6 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, அண்ட் மதுரை கொடுத்துருக்காங்க, அண்டு திருநெல்வேலி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மதுரை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. வேலூர் கொடுத்துருக்காங்க, விசாகப்பட்டினம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி
வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். சூஸ் பண்ணுற எக்ஸாமினேஷன் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இமிடியேட்டாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ இமிடியேட்டாக அப்ளை பண்ணால் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து வரும். அப்படி இல்லைன்னா வேறு சென்டர் தான் வரும். அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. அண்டு அதாவது சென்னையில் வந்து நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி டோட்டலாக 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 9 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா லோ விஷனுக்கு வந்து உங்களுக்கு 2 வேக்கன்சியும், அண்ட் ஹார்ட் ஹேரிங்கு வந்து 3 வேக்கன்சியும், அண்ட் லார்ட் மோட்டார் ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 9 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் இவங்க சில சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்டில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமலை பற்றி ஏதாவது நீங்கள் ஒரு சப்ஜெக்டை படிச்சிருக்கணும். அப்படி இல்லை இவங்க கொடுத்துருக்கிற அந்த சயின்ஸில் பாட்னி, கெமிஸ்ட்ரி அண்டு ஜாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்டு பிசிக்ஸ் அண்டு சயின்டிஸ்ட், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி, இந்த மாதிரி பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு செக்ஷனோ அல்லது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டோ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கிற சப்ஜெக்டில் வந்து இதில் ஏதாவது ஒரு இது வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எத்தனை தடவை நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபைடு இருக்கிறவங்க மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏஜ் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் எத்தனை தடவை வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து 6 டைம், அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து நீங்கள் 6 டைம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட், அதாவது ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸே கிடையாது. மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10/2/2025 அன்றைக்குள்ளே நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 10 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க சப்மிட் பண்ணுறதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேப்பரை வந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரோட எக்ஸாமினேஷனோட பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆனவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற டைமுக்கு வந்து மட்டும்தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு OMR ஷீட்டில் எப்படி ஷேடப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியவும் போகாமல் உள்ளவும் இல்லாமல் கரெக்டாக ஷேர் பண்ண நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இதுக்கான எல்லா லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.